ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை காண்பித்தார். அதை நான் சொல்லுகிறேன். தேவ பிள்ளையனுடைய தீபம் மங்குதுன்னு வைங்கள, வார்த்தை நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். சத்துருவின் தீபம் பிரகாசிக்குதுன்னு வைங்கள, அவன் அணைய போறான் அர்த்தம். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீபம் மங்குதுன்னு வைங்கள, அவர் யார் தெரியுமா? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகிற திரியை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பார்வோன் மொத்தமா இல்லாமல் ஆனது எதற்கு பிறகு தெரியுமா? அவன் மொத்த சேனையோடு வந்த போது. மொர்தெகாய் ஃபாஸ்டிங் இருக்கிறான், ஆமான் விருந்து சாப்பிடுறான். அவன் யாராவது நம்புவாங்களா? இந்த மொர்தெகாய்க்கு கர்த்தர் மொர்தெகாய் கூட இருக்கிறார், ஆமான கைவிட்டார்னு பார்க்கும்போது தெரியாதுல்ல. இப்படிதான் இருக்கும். சத்துருவின் தீபம் பிரகாசிக்குதா? சத்துருவின் கை ஓங்குறது மாதிரி இருக்கா? கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கும் வேளை, முற்றுப்புள்ளி வைக்கும் வேளை. சில நேரத்தில் ஏன் நமக்கு இவ்வளவு போராட்டம், ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம்? ஏன்னா நிறைய காரியத்தை ஆண்டவர் முடிக்க வச்சுட்டார். நிறைய காரியத்தை முடிக்க வை. நீ இவ்வளவு ஸ்டெப் கிராஸ் பண்ணுவேன்னு அவன் நினைக்கவே இல்லை. எலியாவே 3 வருஷம் உன்னை காணாததும் உன் கதை முடிஞ்சுலாம் நினைச்சேன். நீ எப்படி உயிரோட வந்துட்ட? நீ எப்படி எழும்பிட்ட? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள சில உள்ளங்களுக்கு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமம் உங்க வாழ்க்கையில மகிமைப்படும் வேளை வந்து விட்டது. யுத்தம் முடிய போகுது, யுத்தம் முடிய போகுது.